அண்மைச் செய்தி. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. திண்டுக்கல், தேனி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மழை குறித்தான விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழகத்துல மழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்துல பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. அதே வேளையில வெயிலுடைய தாக்கமும் அதிக அளவுல பதிவாகி இருக்கக்கூடிய நிலவரம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் திருச்சி மாவட்டத்துடைய விமான பகுதிகளில் 38.9 டிகிரி செல்சியஸ் என்ற அளவுல வெப்பம் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு மேல் நீடிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மழையினுடைய தீவிரம் கூடியிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 7 தினங்கள்ல தமிழகத்துல பெரும்பாலான பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தற்போதைய சூழல்ல ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்குழற்சியின் காரணமாக கனமழைக்கான வாய்ப்பு மிக கனமழை என்ற அளவுல வலுவிழந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய இந்த 4 மாவட்டங்கள்ல அடுத்த வரக்கூடிய 24 மணி நேரத்துல ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், திண்டுக்கல், தேனி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நாமக்கல், கரூர், மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. நாளைய தினமும் தமிழகத்திற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு அடுத்து வரக்கூடிய 10ஆம் தேதி வரையிலுமே கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் சென்னையில பகல் நேரத்தில் வெப்பம் இருந்தாலும் மாலை நேரத்தில் அல்லது பின்மாலை பொழுது நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு மிதமான அளவில் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக கனமழை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் தமிழகத்திற்கு அதிகரித்து வருவதாகவும், தென்மேற்கு பருவமழை தொடர்ச்சியாக வேகமாக இந்திய நிலப்பரப்பை விட்டு வெளியேறி வருவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்தாங்க. இந்த சூழல்ல வரக்கூடிய அக்டோபர் 3வது வாரத்தை ஒட்டிய காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் வலுப்பட்டு வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மாணிக்கம், தொடர்ந்து சென்னையில் மழை நிலவரம் எப்படி இருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். சென்னையை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இல்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இருந்தபோதும் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்துல பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கூடிய நிலையில சென்னை மற்றும் அதனுடைய சுற்றியிருக்கக்கூடிய மாவட்டங்களான காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இடிமின்னுடன் கூடிய மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கனமழைக்கான வாய்ப்பு இல்லை என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் இருக்கின்றது. அதே போன்று சென்னை கடலோர பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய மாவட்டம் என்பதனால மாலை நேரங்களில் கடல் காற்றுடைய வேகம் அதிகரிக்கும் பொழுதோ இல்ல காற்றுடைய திசை மற்றும் வேகத்துல மாறுபாடு இருக்கும் பொழுதோ மழைக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கும் எனவும், இதனுடைய வலு அதிகபட்சமாக மிதமான மழை என்ற அளவில் ஒட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. திடீர் மழை போன்ற மேகங்கள் உருவாவது போன்ற திடீர் மழை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் அதனை உடனுக்குடன் அந்த நௌகேசன் சொல்லக்கூடிய அடிப்படையில் தற்போதைய வானிலை முன்னறிவிப்புல வெளியிட இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க.